அந்த சம்யுக்தாவ வீட்ல இருந்துக்கோ, வாசப்படியில உட்காந்துக்கோன்னு வாய்க்கு வந்தபடி ஐடியாவை எதுக்கு கொடுத்த? இப்ப பாரு, அந்த சம்யுக்தா இந்த வீட்ல இருக்கேன்னு சொல்லிட்டா. அவளோட சேர்த்து அந்த ஜானவிய கூட இந்த வீட்ல இருக்கிற மாதிரி செஞ்சுட்டா. அந்த ஜானவிய இந்த வீட்ல பாக்கும்போதே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அப்படி இருக்கும்போது இப்போ நாள் முழுக்க அவ முகத்தையே பாத்துட்டு இருக்கணுமா? ஆன்ட்டி, சம்யுக்தாவை இங்கேயே இருக்க சொல்றது எனக்கு என்ன சந்தோஷமா? நான் ஏதோ அவளை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருந்தா அத அவ ஆயுதமா மாத்தி ஏன் மேலே அம்பு விட்டுருக்கா. அந்த லக்ஷ்மி உருவத்தை மாத்திக்கிறது மட்டும் இல்ல, நல்ல அறிவையும் வளர்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. லக்ஷ்மி அறிவை வளர்த்துக்கிட்டு வரல, நீதான் அறிவில்லாம பேசிட்டு இருக்க. சம்யுக்தாவை எதுக்கு லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்ற? இல்ல ஆண்டி, அவ கண்டிப்பா லக்ஷ்மியா தான் இருக்கணும். அப்படி இல்லனா ஜானு வாயால எதுக்கு அக்கான்னு கூப்பிட சொல்லுவா? அரவிந்த் ஆண்டி வாயால எதுக்கு லக்ஷ்மின்னு கூப்பிட சொல்லணும்? இப்ப கூட உங்களுக்கு அவ மேல சந்தேகமே வரலையா ஆண்டி? அவதான் லக்ஷ்மின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையா? ஐயோ மனிஷா, இந்த மாதிரி சின்ன சின்ன காரணத்தை வச்சுக்கிட்டு நீ அவளை லக்ஷ்மின்னு நினைக்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்ல. அவளுக்கு சொந்தம்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட சேர்ந்து வாழ இன்னும் பிடிக்கும்னு ஸ்டேஜ்ல அவ சொன்னால. என்ன உனக்கு என்ன அம்மான்னு கூப்பிடணும்னு தோணுதா? உங்களுக்கு ஓகேனா அப்படியே கூப்பிடுங்க, அதுல என்ன இருக்கு? கல்யாணம் ஆகலங்கிறதுக்காக நீங்க என்ன அம்மான்னு கூப்பிட கூடாதா என்ன? அது கிடையாது, நான் என்ன சொல்ல வரேன்னா, லக்கி ஜுன்னு, என்ன அவங்க அக்கான்னு சொல்லி கூப்பிட சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச லக்ஷ்மின்ற பேர்ல இவங்கள கூப்பிட்டு இருக்காங்க. வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் கூட இவங்கள அம்மான்னு சொல்லியே கூப்பிடலாம், புரியுதா? இப்ப போய் விளையாடுங்க, போங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அவங்க அம்மா கிடையாதுன்னா நீ கீழே விழுந்தப்போ அம்மா மாதிரி எதுக்கு ஓடி வந்தாங்க? ஐயோ லக்கி, அவங்க மட்டும் இல்ல, சின்ன பசங்க கீழே விழுந்தாங்கன்னா யார் வேணா பதட்டப்பட்டு தூக்குறதுக்கு வருவாங்க. இந்த சின்ன லாஜிக் கூட உனக்கு தெரியாதா? இல்ல ஜுன்னு. ஜுன்னு, ஒரு வேலை பண்ணலாமா? என்ன அது? நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க ஹோம் டூர்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தல்ல, அந்த வீடியோவை வெளியே கொண்டு வரலாமா? அம்மா தான் அந்த வீடியோவை யாருக்கும் காட்ட வேணாம்னு சொன்னாங்கல்ல. நம்ம மட்டும் யாருக்கு காமிக்க போறோம்? இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு தானே காட்ட போறோம். அந்த வீடியோ வெளியே வந்துருச்சுன்னா யாருக்கெல்லாம் சந்தேகம் இருந்ததோ எல்லாமே தீர்ந்து போயிடும். என்ன டைம் மிஷின்ல ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஏதோ யோசனையில மூழ்கிட்டீங்க போல இருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த ரூமை பார்த்த உடனே என்னோட வாழ்க்கையில இருந்த சில ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது. பை த வே, உங்க ரூம்ல புக்ஸ் எல்லாம் அதிகமா தென்படுது. நீங்க புக்ஸ் அதிகமா படிப்பீங்களா? ஒரு காலத்துல நான் இதெல்லாம் படிக்கவே இல்லை, இப்பதான் ஒவ்வொன்னா படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களோட மனைவி போனதுக்கு அப்புறமாவா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. உங்க மனைவி இருக்கும்போது உங்க டைம் முழுக்க அவங்கள காதலிக்கிறதுலயே சரியா போயிருக்கும். அவங்க உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்களோட முழு நேரத்தையும் புக்ஸ் படிக்கிறதுல செலுத்திருக்கீங்க, அவ்வளவுதானே? அது சரி, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? ரெகுலரா கிடையாது, ஆனா அப்பப்ப குடிப்பேன். அப்பப்பன்னு சொல்றீங்களே, எப்பெல்லாம் குடிப்பீங்க? லக்ஷ்மி ஞாபகம் வரும். அப்படின்னா சந்தோஷத்துல குடிக்கிறீங்களா, கவலையில குடிக்கிறீங்களா? கோவத்துல.
சம்யுக்தா சம்யுக்தா வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்கீங்க? போட்டோவை பார்த்ததும் ஏன் இப்படி ஆயிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. இவங்க பார்க்க என்ன மாதிரியே இருக்காங்கல்ல, அதுவும் இவங்க இறந்துட்டாங்கன்னு வேற சொல்லிட்டீங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன மனுஷா, வாய்ஸ்ல மாடுலேஷன் மாதிரி இருக்கு, உங்க பார்வையில கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கு. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கியே. நடிச்சுக்கிட்டு இருக்கேனா? எந்த விஷயத்துல? நீயும் நானும் கிளாஸ்மேட்டுன்னு நான் ஏதோ சும்மா பொய் சொன்னேன். ஆனா நீ அந்த பொய்ய உண்மை மாதிரியே எல்லாரையும் நம்ப வச்சு மேனேஜ் பண்ணிட்ட. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம யோசிக்கிறதும் நடந்துக்கிறதும் எனக்கு ரொம்ப பழக்கம் மனிஷா. நீ ஏதோ ஒன்னு கேட்க வந்து வேற எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மனசுல என்ன இருந்தாலும் தயங்காம என்கிட்ட நீ கேட்கலாம். செத்துட்டாளா உயிரோட இருக்காளான்னு தெரியாத இந்த வீட்டோட மருமகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. ரொம்பவே ஆராயறீங்க போல இருக்கு. அதனாலதான் உனக்கே தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலான்னு இருக்க. என்ன அது? அது ஒண்ணும் இல்ல சம்யுக்தா, லக்ஷ்மிக்கு ஒரு வீடியோனா ரொம்ப பிடிக்கும். ஒரு விதத்துல பயமும் கூட. அந்த வீடியோல சில நாட்களுக்கு முன்ன அரவிந்த் ஆண்டி மூலமா என் அம்மா எப்படி இறந்து போனாங்கன்ற கிளியரான இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. ஒரு விதத்துல இதை நான் சொல்லணும்னா, அரவிந்த் ஆண்டி டிரைவ் பண்ணப்ப அவங்க செஞ்ச தப்பு மூலமா தான் என் அம்மா இறந்து போனாங்க. அத இந்த உலகத்துக்கே என்னால தெரியப்படுத்த முடியும். அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அரவிந்த் ஆண்டிக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஆபத்தாயிடும் இல்லையா? அதனாலதான் அந்த வீடியோ இப்ப வரைக்கும் வெளியவே வராம வெளி உலகத்துக்கு கொஞ்சம் கூட தெரியாம ரொம்ப பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா இப்ப அந்த வீடியோவை வெளியே கொண்டு வந்தா என்ன ஆகும்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன். அரவிந்தா ஆண்டியால தான் உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு நீ கவலைப்பட்டாலும் சரி, உனக்கு நியாயம் கிடைக்கணும்னாலும் சரி, இப்ப வரைக்கும் நீ அந்த விஷயத்தை ஏன் சொல்லல? அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு நீ முதல்லயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும்ல? கோர்ட்டு படியே ஏறி இருக்கணும். அரவிந்தா ஆண்டிக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி நீ செஞ்சிருக்கணும்.